ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெருவை இப்படி தாங்க நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இறந்து போனவரோட உடலை வந்து அந்த அமரர் ஊர்தியில் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. அந்த வண்டியில் ஒரு 2-3 பேர் உட்காந்துருந்தாங்க. முன்னாடி அந்த தீச்சட்டி பிடிச்சிட்டு போனாங்க. அவங்க கூட ஒரு 2-3 பேர் போனாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு பின்னாடி யாருமே இல்லை. அதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் கிராமத்தில் ஒரு சவ ஊர்வலம் போச்சுன்னு சொன்னால் ஏகப்பட்ட பேர் திரண்டு போனதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு வியப்புன்னு சொல்ல முடியாது, கவலையாக இருந்துச்சு. இன்றைக்கி கல்யாண்ஜியின் சில வரிகள் படித்தேன். இந்த வரிகள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கவலையாக இருந்த அந்த நிமிடங்களை வந்து இன்றைக்கி மறுபடியும் என் நினைவுக்கு கொண்டு வந்துச்சு. ரயில்வே கேட் அடைத்திருக்கிறது, கனத்த மழை, நான் 2 சக்கர வாகனத்தில், என்னோடு மேலும் சில 2 சக்கரங்கள், சில 4 சக்கரங்கள், அதில் ஒன்று செங்கல் லாரி, ஒரு பச்சை கலர் சிற்றுந்து, அதற்கும் பின்னால் தீச்சட்டி தூக்கிய ஒருவர், பிணத்துடன் தோளில் பாடை சுமந்து நிற்கும் 4 பேர். என் கவலை மழை அல்ல, ரயில்வே கேட் அடைத்திருப்பது அல்ல, அந்த 4 பேருக்கு பின்னால் வர யாருமே இல்லை என்பதுதான்.